ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு கம்பைலேஷன் தான் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் ஹிட் கொடுத்த ஒரு 5 வீடியோஸை கம்பைல் பண்ணி போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் யூஸ்ஃபுல்லான ஹெல்த்தியான விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு கோதுமை மாவை நல்லா ஜலிச்சுட்டு எடுத்துக்கலாம். ஜலிச்சுட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒரு கப் இல்லைனா கிளாஸில் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மற்ற இன்க்ரீடியன்ஸும் சேம் அதே கப்பில் இல்லைனா கிளாஸில் தான் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கிளாஸ் கோதுமை மாவு எடுத்தீங்க அப்படின்னா 2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் சேர்க்குற மாதிரி இருக்கும். மொத்தமாக உடனே சேர்த்துறாமல் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. விஸ்க் யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அகெயின் ஒரு கிளாஸ் அளவுக்கு வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை செய்யறதுக்கு நல்ல அடிகனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கராக சூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் ஒட்டாமல் வரும். இதை மண்சட்டி பாத்திரத்தில் கூட நீங்கள் செய்யலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நெய் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதிச்சு வரணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம் ஃப்ளேம்க்கு மாற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் கலந்து வச்சிருக்கிற கோதுமை மாவை நல்லா ஸ்லோவாக சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது ஸ்டவ்வை ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு கட்டி விழுந்துரும். ஸோ அதனால் ஸ்லோவாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மரக்கரண்டி யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மரக்கரண்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கட்டியாக ஆரம்பிச்சிரும். கைவிடாமல் பொறுமையாக ஒரு 10 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிரும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கட்டியான மாதிரி ஆகிடும். அதே சமயத்தில் அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்துட்டு கட்டியானதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு மாவை நல்லா வேக விடுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை நமக்கு சுத்தமாக இருக்காது. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. டோட்டலாக ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும். அந்த மாவுடைய பச்சை வாசனை சுத்தமாக இருக்காது. மறுபடியும் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. கையில் மாவு ஒட்டாமல் வர அளவுக்கு நல்லா வேக விடணும். கையில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு மாவை தொட்டு பார்க்கும்போது கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். அதுதான் சரியான பதம். ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. மாவு நல்லா வெந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ மறுபடியும் தண்ணியை தொட்டு பார்க்கும்போது கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்க. இதுதான் சரியான பதம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு நல்லா ஆற விட்டுறலாம். மிக்ஸி ஜாரில் 1/4 கிலோ போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாமே ஈக்குவலான ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. மண்சட்டி யூஸ் பண்ணி செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மண்சட்டி கடாயில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். 3 பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையே இது கூட சேர்த்துக்கலாம். நான் அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறதுனால எல்லாமே அதிகமாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்றா போல் எல்லா அளவுகளையும் கூட்டிக்கவோ குறைஞ்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலான ரேஷியோவில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸாக கட் பண்ணிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிய வெந்ததும் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எந்த வெஜிடபிள்ஸ் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காயோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பெரிய கரண்டியில் 3 கரண்டி அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளாக இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்.
எல்லா பொருட்களையும் நம்ம சேர்த்து வறுத்து அரைச்சி செஞ்சுருப்போம் இல்லையா, அதனால நல்ல ஒரு திக்னஸும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். இது கூட காரத்துக்காகவும் கலருக்காகவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். உங்ககிட்ட இதெல்லாம் இல்லை அப்படின்னா தனித்தனியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்ததும் காயோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி கரைசல் எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குழம்புடைய கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புளிப்பு, காரம், உப்பு இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கேற்றா போல் பார்த்து தண்ணியை சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக புளிக்கரிசலோ தண்ணியோ சேர்த்துற வேண்டாம். குழம்பு வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம இதில் சேர்த்துருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே 80% குக் ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் கருவாடு சேர்க்க போகிறோம். எந்த கருவாடு வேணுனாலும் இங்கே சேர்த்துக்கலாம். நான் வஞ்சர கருவாடு சேர்க்க போகிறேன். நல்லா சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு ஒரே ஒரு கருவாடு துண்டை இது கூட சேர்த்துருக்கிறேன். பெரிய துண்டாக இருக்கிறதுனால ஒன்று தான் நான் சேர்த்துருக்கிறேன். இந்த குழம்பு ரெசிபிக்கு எந்த கருவாடு வேணுனாலும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். எதில் செஞ்சாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மூடி போட்டு மறுபடியும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். அதிக நேரம் கொதிக்க விட்டுட்டோன்னா நம்ம சேர்த்துருக்கிற காய்கறிகள் மசிஞ்சு போன மாதிரி ஆகிடும். சேர்த்துருக்கிற கருவாடும் கரைஞ்சி போயிடும். குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். மண்சட்டி யூஸ் பண்ணி நம்ம எப்போ எந்த ரெசிபி செஞ்சாலும் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாவும் அந்த குழம்பு கொதிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் கரெக்டான பக்குவத்துக்கு நமக்கு வந்துடும். மூடி போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்ல எண்ணெயெல்லாம் நல்லா மிதக்க நல்லா பார்க்குறதுக்கே நல்ல டெக்ஸ்சர் அழகாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற காய்கறிகள் ரொம்ப வேக விட்டுறாம கரெக்டாக நல்லா முழுசாக இருக்கிற மாதிரி வேக வச்சு நல்லா திக்காக குழம்பு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எந்த கருவாடு வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கோதுமை மாவை நல்லா வேக வச்சு மூடி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா கட்டியாகியிருக்கும். ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டு நம்ம இந்த மாதிரி உருட்டினோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உருட்ட வரும். கொஞ்சமாக அந்த கிண்ணத்தை வந்து தண்ணி ஊற்றி நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து போட்டு உருட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உருட்டுறதுக்கு வரும். கோதுமை மாவு வச்சு இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் களி கிண்டி அதுக்கு இந்த மாதிரி நல்ல டேஸ்டியான ஒரு கருவாட்டு குழம்போடு சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே களி கிண்டுறோம் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டான காம்போ கருவாட்டு குழம்பு தான். எப்பயுமே சப்பாத்தி பூரின்னு மட்டும் செய்யாமல் கோதுமை மாவு யூஸ் பண்ணி ஹெல்த்தியாக இந்த மாதிரி களி கிண்டி அதுக்கு பெஸ்ட்டான காம்போவான இந்த கருவாட்டு குழம்போடு சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு வெறும் பீட்சா பர்கர்னு மட்டுமே கொடுக்காம அப்பப்போ இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். களி கிண்டுறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்க்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம தாத்தா பாட்டியுடைய ஆரோக்கியத்தினுடைய ரகசியமும் இதுதான். அந்த காலத்துடைய ஃபுட் ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த களி இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ வகையாக களி கிண்டி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாப்பிடும் போது செம்ம சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இருக்கிற பிஸியான லைஃப் ஸ்டைலில் நம்முடைய ஃபுட் ரொட்டீனில் நம்மளும் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை செய்யறதுக்கு நல்ல கனமான அகலமான ஒரு பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. எந்த டம்ளரில் இட்லி மாவு எடுக்க போகிறோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொதித்து சூடாகி வரும்போது 1 டம்ளர் அளவுக்கு புளிச்ச இட்லி மாவு எடுத்துருக்கிறேன். அதை இந்த தண்ணியில் அப்படியே ஊற்றிடலாம். எப்பயும் இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைக்கிறோன்னா 2-3 நாளில் புளிச்சு போயிடும். அந்த புளிச்சு போன மாவை தூக்கி கீழே ஊற்றிடாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உங்களுடைய காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பை ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கைவிடாமல் கலந்து விடுங்க. கொஞ்ச நேரத்திலே கெட்டிப்பட ஆரம்பிக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா கலக்கும் போது கட்டியான மாதிரி இருக்கும். ஸோ சரியாக மிக்ஸ் பண்ண வராது. அதனால் பொறுமையாக சிம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட கட்டிகள் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் அரிசி மாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அகலமான பாத்திரமாக எடுத்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நல்ல கனமான பாத்திரமாக எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் ஒட்டாமல் வரும். எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். ஹீட்டில் மாவு நல்லா வெந்து வரும். கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி தண்ணியை தொட்டுட்டு கையில் தொட்டு பார்க்கும்போது கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். அதுதான் வந்து சரியான பதம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. கையால் அழுத்தி பிசையும் போது கொஞ்சமாக ஆயிலோ இல்லைனா கீயோ அப்ளை பண்ணிக்கோங்க. மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஈக்குவலாக 2 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு போர்ஷன்லேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. உருட்டும் போது கையில் கொஞ்சமாக ஆயிலோ இல்லைனா கீயோ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உருட்டும் போது ஒட்டாமல் வரும். நல்லா உருட்டிட்டு பெருவிரலை வச்சு நடுவில் அழுத்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்டன் ஷேப்புக்கு வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் அடுக்கிக்கலாம். இப்போ இதை அப்படியே இட்லி பிளேட்டில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி மாவில் உளுந்து வெந்தயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்ச
கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இதை செய்யறதுக்கு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்துச்சுன்னா ஒரு 10லேருந்து 15 போல் எடுத்து அதை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கிறதுனால பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 பல்லு பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நல்லா பொடியாக க்ரஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 3 தக்காளி பழத்தை மீடியம் சைஸில் எடுத்து அதை நல்லா அரைச்சி எடுத்துருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அலசி அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் ஆட் பண்ணி மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா இலைகள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியும் ஸ்வீட் கார்னும் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணியும் ஸ்வீட் கார்னும் வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. இது கூட சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டாலே போதும், சீக்கிரமாக வெந்துடும். எப்பயுமே குழந்தைங்க பச்சை பட்டாணி ஸ்வீட் கார்ன்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அதை மட்டும் நீங்கள் சேர்த்து பண்ணாலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம வேக வச்சுருந்த ரைஸ் பட்டனும் சீக்கிரமாக வெந்துருச்சு. ஸோ இந்த பக்கம் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. அந்த ரைஸ் பட்டனை வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மசாலாவோட சேர்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணும் போது உடையாமல் இருக்கும். இந்த ரைஸ் பட்டனை ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணி எடுத்துருக்கிறதுனால இந்த மசாலாவோடு சேர்த்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸுக்கு சிம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே அதில் அப்படியே இறங்கிரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணால் போதும். நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவோடு சேர்த்து அந்த டேஸ்ட் எல்லாமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச இட்லி பொடியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ஹைலைட்டே இந்த இட்லி பொடி தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் நறுக்கிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரைஸ் பட்டன் மசாலா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புளிச்ச இட்லி மாவை தூக்கி கீழே ஊற்றிடாமல் அது கூட கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து இந்த மாதிரி ரைஸ் பட்டன் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் தாராளமாக பேக் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மாவு புளிச்சு போயிடுச்சுன்னா அதில் அப்படியே இட்லி ஊற்றினோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த புளிப்பு சுவை தெரியும். அதில் தோசை ஊற்றினாலும் நமக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது கொஞ்சம் கூட அந்த புளிப்பு சுவை சுத்தமாக தெரியாது. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் இது கூட ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இட்லி மாவு வச்சு வெறும் இட்லி மட்டும் தான் ஊற்றிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏதாவது கொஞ்சம் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்பவே ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிசைஞ்ச மாவை 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு ஒரு போர்ஷன் எடுத்து நம்ம ரைஸ் பட்டன் மசாலா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். இன்னொரு போர்ஷன் அப்படியே வச்சுருந்தோம் இல்லையா, அகெயின் அதை 2ஆக டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை செய்யறதுக்காக இடியாப்ப அச்சு தான் எடுத்துருக்கிறேன். உள்ளே ஃபுல்லாக கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்காக ஒரு அச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. மாவு உள்ளே போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போட்டுக்கோங்க. ஆயில் தடவிட்டு உள்ளே போடும்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக பிழியறதுக்கு வரும். இதை பிழியறதுக்கு வாழை இலை இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் பிழியும் போது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். பிழியும் போது சரியாக வரல அப்படின்னா அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி சென்டரில் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு எல்லா மாவையும் பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி சூடானதும் இது ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்பலாம் ஆயில் தேவைப்படாது. கொஞ்சமாக இருந்தாலே போதும். இதை போட்ட உடனே திருப்பிடாமல் கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க.
போட்ட உடனே திருப்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடாயில் ஓட்டும், சரியாக நமக்கு எடுக்க வராது. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் திருப்பி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக திருப்பி விட்டுறலாம். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக செவந்து வந்ததுமே வெளியில் எடுத்துடலாம். இந்த ஷீட் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால சீக்கிரமாக பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் டைம் அதிகமாக விட்டுட்டா கூட கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஆல்ரெடி இந்த மாவில் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணும் போதே இதோடைய கிறிஸ்பினஸ் உங்களுக்கு தெரியும், செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். சாட் ஐட்டம் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும், லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட சர்வ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் எடுத்துருக்கிறேன். இந்த கெச்சப்போடு சேர்த்து டிப் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கடையில் விற்கிற லேஸ், குர்குரே, சிப்ஸ் ஐட்டம் இதெல்லாமே வாங்கி கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. எக்ஸாக்டாக அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். சாட் மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இந்த டொமேட்டோ கெச்சப்போடு சேர்த்து டிப் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடச்சி காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். புளிச்சு போன இட்லி மாவில் இன்னும் இட்லி தோசைன்னு ஊற்றிட்டு இருக்காம அது கூட கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ இல்லைனா ஸ்நாக்ஸ் ஐட்டமாகவோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாட் ஐட்டம் சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். இதை செய்யறதுக்கு 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து சளிச்சு எடுத்துக்கலாம். அப்படியே செஞ்சோன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சளிச்சிட்டு அதுக்கப்புறமா செய்யலாம். எந்த மாவு எடுத்து எந்த ரெசிபி செஞ்சாலும் சளிச்சிட்டு செஞ்சிங்கன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மாவை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதில் 1 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டே மாவில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செஞ்சோம் அப்படின்னா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை செய்யறதுக்கு நல்ல ஒரு கனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும், மிக்ஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் தண்ணியை ஒவ்வொரு வாட்டியும் அளந்து எடுக்கணும். இப்போ 1.25 கப் அளவுக்கு தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கொதிச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை ஃபுல்லாக சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாவு போட்டதுமே ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும். ஈவனாக ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ரொம்ப திக்காகணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் வரும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, மிச்சம் இருக்கிற அந்த மாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். கேப் விடாமல் டக்குன்னு செய்கிற மாதிரி இருக்கணும். ஸோ மாவு ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த பாத்திரத்தை நல்லா அலசிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறோம். 1 கப் மாவுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணியை நம்ம எடுத்துருக்கிறோம். அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துருக்கிறோம். ஃபஸ்ட்டு மாவை கரைக்கிறதுக்கு 1 கப் அளவுக்கும் அதுக்கப்புறம் 1.25 கப் அளவில் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ 1/4 கப் அளவுக்கு மறுபடியும் சேர்த்துருக்கிறோம். ஸோ டோட்டலாக 3 கப் அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதிகமாக சேர்த்துட்டாலும் ரொம்ப குழக்குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், கம்மியாக சேர்த்துட்டாலும் சரியாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு வராது. ஸோ பக்குவமாக கலந்து எடுக்கணும் அப்படின்னா கரெக்டாக 1 கப் அளவுக்கு மாவுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப சரியாக இருக்கும். மாவு சேர்த்ததும் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். ஸ்டார்டிங்கில் விஸ்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறம் மரக்கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஈஸியாக மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஸ்டார்டிங்கில் மாவு கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும், போக போக திக்காகும். ஸோ அதனால் இந்த மாதிரி மரக்கரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சென்டரில் மட்டும் மிக்ஸ் பண்ணாமல் பேனில் கார்னரில் சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கட்டி கட்டியாக விழற மாதிரி இருக்கும், ஆனால் மிக்ஸ் பண்ண பண்ண இந்த மாதிரி நல்ல ஈஸியாக நல்ல ஸ்மூத்தாக நல்ல சில்கியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மாவு நல்லா திக்காகி பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். பார்க்குறதுக்கு மாவு நல்லா ஷைனிங்காக இருக்கணும். இதுதான் சரியான பக்குவம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு மேலால் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. இதை மறுபடியும் நம்ம ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம். அதனால் ப்ரெஷர் குக்கருக்குள்ளே வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் இருக்கிற பாத்திரமாக பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் மாற்றிக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் தண்ணி ஊற்றி உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தை மேலே வச்சு மூடி போட்டுருங்க. மூடி போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா வேகும் போது உள்ளே தண்ணி போக ஆரம்பிச்சிடும். அதனால் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம்.
இதில் ப்ரெஷர் வர்றதுக்குள்ளே இதுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சைட் டிஷ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது சூடானதும் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் தின்னா ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட புளிப்பு இல்லாத தக்காளி பழமாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதை பொடியாக நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா 4 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதும். வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிரும். இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம நிறைய பொருட்கள் வறுத்து போட்டு அரைச்சிருப்போம் இல்லையா, நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், திக்னஸும் கொடுக்கும். சப்போஸ் இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவை சேர்த்ததும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். மசாலாவுடைய வாசனை சுத்தமாக இருக்காது. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு செய்கிறதுக்கு மீனுடைய தலை வால் மட்டும் தனியாக எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. சதப்பகுதியை மட்டும் போட்டு பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி தலை வால்லாம் போட்டு பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மசாலா போட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். மீன் குழம்புல கத்திரிக்காய் போட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் இந்த மாதிரி பச்சை கத்திரிக்காய் கிடச்சிது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. அதை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இதை செய்யறதுக்கு மண்சட்டி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம். மீன் குழம்புல கத்திரிக்காய் போட்டால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அது ரொம்ப மசிஞ்சு போகாமல் ஓரளவுக்கு முழுசாக இருந்துச்சுன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். அதனால் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப மசிய வதக்க வேணாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ஓரளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த காயுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனா போதும். அதே எண்ணெயில் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்து, ஜீரகம், சோம்பு, வெந்தயம் இது எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. ஒரு முழு பூண்டை அப்படியே பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 பூண்டு இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். ஒரு முழு பூண்டு அப்படியே சேர்த்திங்கன்னா குழம்பு நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் ஒரு 15 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வதக்கி அரைக்கிறதுல பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். தாளிப்பு போடும் போது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதில் ஒரு 2 கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை நல்லா வதங்கி கிறிஸ்பியாக நல்லா பொன்னிறம் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வதக்கி ஆற வச்சு அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். எப்போ மீன் குழம்பு வச்சாலும் எந்த மீனில் குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி வெங்காய தக்காளியை கொஞ்சம் போல் வதக்கிட்டு அதை அரைச்சி ஊற்றி செஞ்சிங்கன்னா குழம்பு நல்லா திக்காக இருக்கும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அலசிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணி எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அது கரெக்டாக ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். அதை சேர்த்துட்டு அதோடைய புளிப்பு தன்மை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருக்கிற இன்க்ரீடியன்ஸுடைய அளவுகள் பார்த்தீங்கன்னா இந்த மண்சட்டியில் 3/4 வாசி அளவுக்கு குழம்பு வரும். கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்க்ரீடியன்ஸுடைய அளவுகள் எல்லாத்தையுமே கூட்டிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் சேர்த்துருக்கிறேன். உப்பு, புளிப்பு, காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் மீன் போடும்போது ரொம்ப சரியாக வரும். மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதித்து திக்காகி வரணும். இப்போ வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்ததும் ஒரு தடவை லைட்டாக கலந்துட்டு மீன் துண்டுகள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி மீன் குழம்பு செய்கிறதுக்கு மீனுடைய தலை வால் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எப்பயுமே சதப்பகுதியெல்லாம் போட்டு குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி தலை வால் மட்டும் யூஸ் பண்ணி குழம்பு வச்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மீனுடைய தலைவால் மட்டும் போட்டு குழம்பு வைக்கும் போது மறக்காமல் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க.
புளிப்பில்லாத நல்ல இனிப்பான ஒரு பெரிய தக்காளி பழத்தை இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக ஒரு 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக மீன் குழம்புல சேர்த்திங்க அப்படின்னா குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். மீன் குழம்புடைய டேஸ்ட்டை இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மீன் துண்டுகள் சேர்த்ததும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா மீன் துண்டுகள் எல்லாம் ரொம்ப உடஞ்சி போன மாதிரி ஆகிடும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. எப்போ மீன் குழம்பு செஞ்சாலும் செஞ்சு முடிச்சதும் மிக்ஸ் பண்ணாமல் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு அதோடைய கலரே ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். மீன் குழம்புனா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணும். வாசனையும் ரொம்ப தூக்கலாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழம்பு அருமையாக இருக்கும். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அது ரைஸ் வெரைட்டிஸாக இருந்தாலும் சரி, டிஃபன் வெரைட்டிஸாக இருந்தாலும் சரி. பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் எக்ஸ்பர்ட் ஆயிடலாம். அதுலேயும் நம்ம இப்போ செய்ய போகிற ரெசிபிக்கு இந்த மீன் குழம்பு ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஒரு சின்ன டிப் பார்க்கலாம். மீனில் மசாலா தடவி பொரிக்கிறதுக்காக ஃப்ரீசரில் வச்சுருப்போம். நெக்ஸ்ட் டே எடுத்து அதை பொரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வார்ம் வாட்டரில் உள்ளே போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டாலே போதும், நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் அப்படியே வச்சோம் அப்படின்னா அது மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் நார்மல் கண்டிஷனுக்கு வரதுக்கு. அதுக்கு கொஞ்சம் வார்ம் வாட்டரில் இந்த மாதிரி போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக 10 நிமிஷத்தில் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். பொரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தட்டில் உள்ள எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு பாருங்கள். தட்டு போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த தண்ணி எல்லாமே உள்ளே போயிடும். அதனால் மறக்காமல் தட்டு போட்டு மூடிடுங்க. 4 விசில் வச்சிங்கன்னா மாவு நல்லா வெந்து இந்த மாதிரி பக்குவமாக இருக்கும். உள்ளே கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது. கலரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மாவுடைய பச்சை வாசனையும் சுத்தமாக இருக்காது. குக்கரில் இருந்து வெளியில் எடுத்ததும் நல்லா சூடாக இருக்கும் போதே ஒரு கரண்டியை வச்சு கலந்து விடுங்க. கலந்து விடும் போது பார்க்குறதுக்கு குழகுழப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் சரியாக வரும். கையில் கொஞ்சம் போல் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி கரண்டியில் இருக்கிறது, பாத்திரத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா வலிச்சு விடுங்க. சூடாக இருக்கும் போதே கை வச்சு இந்த மாதிரி வலிச்சு விடுறதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு பிசு பிசுப்பாக கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் சரியாக வரும். நல்ல பாத்திரத்தை எல்லாமே வலிச்சு விட்டதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் போல் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி நல்ல மேலால் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. கையில் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் இருக்கணும். அதுதான் சரியான பக்குவம். மூடி போட்டு நல்லா ஆற விட்டுறலாம். ரொம்ப ஆறணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வர அளவுக்கு நல்லா ஆற விடுங்க. ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் நல்ல டார்க் கலரில் இருக்கும். நல்லா கெட்டியாயிரும். உருண்டை பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதை நம்ம உருண்டை பிடிச்சு எடுக்க போகிறோம். நல்ல ஒரு அகலமான கரண்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க. குழிக்கரண்டியாக இருந்துச்சுன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். கரண்டியில் மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் கொஞ்சம் போல் நனைச்சிட்டு மாவு எடுங்க, ஒட்டாமல் வரும். கையில் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் போல் தண்ணியில் நனைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அலசிட்டு கொஞ்சம் போல் மாவு எடுத்து உள்ளே போட்டுட்டு நல்லா உருட்டினாலும் நல்லா உருட்ட வரும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி உருட்டினாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவுடைய பச்சை வாசனை இல்லாமல், குழகுழப்பு தன்மை இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் ராகி களி செய்யறதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த காலத்துலலாம் களியெல்லாம் கிண்டுறதுக்கு மாவு போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப கை வலிக்க கிண்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி பக்குவமாக செய்கிறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்தோம் அப்படின்னா 5 களி உருண்டை மீடியம் சைஸில் நமக்கு கிடைக்கும். ராகியில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த காலத்து ஆளுங்க ராகி மாவு வச்சு வெரைட்டியாக பண்ணுறோம். ஆனால் அந்த காலத்து ஆளுங்க அவங்களுடைய உணவு முறை பழக்க வழக்கப்படி கூழ், களி, புட்டுன்னு தான் செஞ்சு சாப்பிட்டாங்க. நம்ம என்னதான் விதவிதமாக வித்தியாசமாக செஞ்சாலும் அந்த காலத்து ஆளுங்க செஞ்ச இந்த மாதிரி உணவுகளில் வர டேஸ்டே தனி தான். ராகி களி கூட இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு கூடவே சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயும் செஞ்ச அன்னைக்கே சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிடும் போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் கோதுமை களி ரெசிபியும் கூடவே கருவாட்டு குழம்பு ரெசிபியும் போட்டிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். என் கார்ட்லேயும் கொடுக்குறேன். செஞ்ச களி உருண்டைங்களை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணாதீங்க. பாத்திரத்தில் அது மூழ்கிற அளவுக்கு சில்லுன்னு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் களி உருண்டையை போட்டு மூடி போட்டு வச்சுருங்க. மண்சட்டி பாத்திரங்கள் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதில் தண்ணி ஊற்றி களி உருண்டைகளை போட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்த நாள் இதை களியாவோ இல்லைனா கூழாவோ செஞ்சு சாப்பிட்லாம். இதை செய்யறதுக்கு எலக்ட்ரிக் பிளெண்டர், ஹேண்ட் சாப்பர் அப்படி இல்லைனா மிக்சர் ஜார் எது வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எதை யூஸ் பண்ணாலுமே உங்களோட வேலை ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிச்சிடலாம்.
பிளெண்டர்லேயும் பிளேட்லேயும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் மிக்சர் ஜார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் ஃபுல்லாக வந்து பிளேட்லேயும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நல்லா சலிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். சுகர் சேர்க்கறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் கிடைக்கும். சால்ட் அண்ட் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஜஸ்ட் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருந்தேன். அதில் 3/4 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சரியாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயும் வாட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. அளந்து எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சரியாக இருக்கும். 2 கப் மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா மாவு கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சூப்பராக பிசைஞ்சு வந்துடும். மிக்சர் ஜார் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா ஹேண்ட் பிளெண்டர், சாப்பர் எது யூஸ் பண்ணாலும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான எல்லா பொருளையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்குது. அந்த மூடியிலையும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சுத்தம் போது மேலே ஒட்டாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த பிளேட்லேயும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக பிசைஞ்சு எடுத்துடலாம். பாத்திரத்துலேயும் கையிலையும் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் மாவு பிசையறதுக்கு இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணோம். அதனால் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். ரொம்ப க்ளீனாக இருக்குது. வாஷ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவு பிசையறதுக்கு சோம்பேறித்தனப்படுறவங்களுக்கும் இல்லைனா ரொம்ப சட்டுன்னு குயிக்காக ஏதாவது ரெசிபி செய்யணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு லைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்தாலே போதும். ரொம்ப நேரம் பிசையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா பெரட்டி எடுங்க போதும். மாவு பிசைகிற வேலை 5 நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். பாத்திரத்துலேயும் கையிலையும் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாது. வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பக்குவத்தில் மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப சரியாக இருக்கும். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். ப்ரெஸ் பண்ணி பார்க்கும் போதே அதோடைய சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு நல்லா தெரியும். இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ 2 கப் அளவுக்கு மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சரியாக இருக்கும். எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றா போல் வாட்டரை வந்து அளந்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றா போல் வாட்டருடைய குவான்டிட்டியை அதிகமாக்கிக்கோங்க. கெஸ்ட்டுங்க அதிகமாக வர டைமில் கண்டிப்பாக இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. தேவையான அளவுக்கு மீடியம் சைஸில் உருண்டை போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மேல் மாவு தூவிட்டு சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரியே நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. இது தண்ணியில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணியில் வேக வைக்கும் போது அப்படியே கரைஞ்சி போன மாதிரி ஆகிடும். எடுக்கும் போது உடஞ்சி போயிடும். ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா சரியாக வேகாது. அதனால் மீடியம் ஷேப்பில் இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு திரட்டி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை செய்யறதுக்கு நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி அகலமாக ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். இதில் 3 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நேரம் பாயில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக கொதிச்சு பபிள்ஸ் வர அளவுக்கு லைட்டாக ஹீட் ஆனால் போதும். திரட்டி வச்சிருக்கிற சப்பாத்தி மாவை 1 பை 1 உள்ளே போட்டு ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஜல்லிக்கரண்டியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலேயும் நல்லா வெந்து கிடைக்கும். தண்ணி எல்லாத்தையுமே நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம். திரட்டி வச்சிருக்கிற மாவு எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட்ஸ் மட்டும் இந்த மாதிரி வேக வச்சு எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா எடுத்து கொஞ்சமாக மேலால் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கட் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். மாவு ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆறுறதுக்கு முன்னாடியே சூடாக இருக்கும் போது கட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஒட்டிட்டு சரியாக வராது. இந்த மாதிரி பீட்சா கட்டர் இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்ல மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்க அப்படின்னா கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த கட்டர்லேருந்து எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையுமே ஒரே மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை செய்யறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக செய்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பார்க்கும் போதே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க இது என்னென்னு. இது நூடுல்ஸ் தாங்க. வீட்லேயே வந்து ஹோம்மேட் நூடுல்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். கடைகளில் காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலேயே நல்லா ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை செஞ்சுட்டு இன்ஸ்டண்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சமாக நிழலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காய வச்சுக்கோங்க. வெயிலில் காய வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நிழலையே காய வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட்டாக ஸ்டோர் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட்
பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெசிபியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு காட்ட போகிறேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சமாக ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்ல பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு, பச்சை மிளகாய் இது 2த்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்ல கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற பொருள் எல்லாமே சேர்க்கணும். நீல வாக்கில் தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதில் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கேரட், கொஞ்சமாக பீன்ஸ், கொஞ்சமாக கேப்சிகம் நல்லா நீல வாக்கில் தின்னா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தின்னா நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக முட்டைகோசையும் சேர்த்துக்கலாம். நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எப்பயுமே முட்டைகோசை முதலே வதக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். நல்லா க்ரன்ச்சியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அந்த காய்கறிகள் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா முட்டைகோஸ் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கறி மசால் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இது கூடவே நூடுல்ஸ் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது வீட்டு மசாலா ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், தனியாத்தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து நூடுல்ஸில் இருக்கிற அந்த மசாலாவும் கூடவே கொஞ்சமாக கறி மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். நூடுல்ஸில் கிடைக்கிற எக்ஸாக்டாக அதே டேஸ்ட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட உடையாமல் நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக நான் ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஜல்லிக்கரண்டி அப்படின்னா தோசை கரண்டி இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட உடையாமல் அழகாக மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். இப்போ இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட டொமேட்டோ கெச்சப் இல்லை அப்படின்னா இதை சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக தக்காளியை நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே சுகர், சால்ட், கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக வினிகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா திக்காகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஆட் பண்ணாலுமே டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஒரு டேஸ்ட் கிடைக்குதோ எக்ஸாக்டாக அதே டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். கடைசியாக கொஞ்சமாக சாப் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நூடுல்ஸை ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு ஹோம்மேடாக இந்த மாதிரி வீட் நூடுல்ஸ் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் வாங்குகிற நூடுல்ஸில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வாங்கி செஞ்சு கொடுக்குறத விட ஹெல்த்தியாக வீட்லேயே இந்த மாதிரி ஹோம்மேட் நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கடையில் நூடுல்ஸ் வாங்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நான் சொன்ன மாதிரி நிழலில் காய வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை செய்யறதுக்கு நல்ல ஒரு கனமான பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மிச்சமாகிற இடியாப்ப மாவை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாவை நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகி வரும்போது இந்த மாவு உள்ளே போட்டுக்கலாம். இந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை இந்த மாதிரி நல்லா உடச்சி விடுங்க. மரக்கரண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். மாவை நல்லா உடச்சி விட்டு இந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி இடியாப்ப மாவு பிசையும் போது உப்பு சேர்த்துருப்போம் இல்லையா, அதனால நான் இப்போ உப்பு எதுவும் சேர்க்கலை. ஜஸ்ட்டு வந்து கோகோனட் ஆயில் மட்டும் சேர்த்துருக்குறேன். ஆயில் சேர்க்கறதுனால நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும், நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். மாவு நல்லா கரைஞ்சி மறுபடியும் நல்லா திக்காகி நல்லா கட்டியாகி வரணும். நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்துலேயே மாவு நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும். ஆனால் நடுவில் கட்டிகள் விழாமல் நல்லா உடச்சி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கிறதுனால ரொம்ப கிரிப்பாக டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை சாஃப்டாக ஆக்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம்.
1/2 கப் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நம்ம செய்யணும். ரொம்ப அதிகமாக சேர்த்து செஞ்சிட்டோம் அப்படின்னா மாவு ரொம்ப வெந்தா மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து தண்ணி எல்லாமே மாவோடு சேர்த்து நல்லா கலந்து இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும். பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாம். இப்போ வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே கையில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்ததும் மாவு ரொம்ப டைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் மாவை இந்த மாதிரி அழுத்தி பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பவுலில் மூடி போட்டு வச்சிடலாம். ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகி வரும்போது ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு கல்பாசி, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்து சேர்த்து இது கூட ஒரு காஞ்ச வத்தலும் சேர்த்து பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இன்னும் சின்ன வெங்காயத்தில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்தில் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 15 போல் சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோடைய ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். 2 வெங்காயத்துக்கு 3 தக்காளி பழம் எடுத்துக்கலாம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், ஜீரகம், பெருஞ்சீரகம் ரெண்டுத்தையும் வறுத்து பொடி பண்ணி அதிலிருந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கறி மசால் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மசாலாவுடைய அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் போல் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கு அப்புறமா மட்டன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மசாலாவுடைய அளவுகளில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எடுக்கிற மட்டனுடைய அளவுக்கு ஏற்றா போல் எல்லா மசாலாவுடைய ரேஷியோவும் கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. மட்டனை மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் நான் பண்ண போகிறேன். அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்குறேன். நீங்கள் குழம்பு மாதிரி பண்ண போகிறீங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. ப்ரெஷர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. மட்டன் செக் பண்ணி பாருங்கள், நல்லா குக் ஆகியிருக்கும். சம்டைம்ஸ் குக் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 விசில் கூட வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் செமி கிரேவியாக கொஞ்சம் நல்லா திக்காக வேணும் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸுக்கு சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுறேன். அப்போ கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். கொஞ்சம் நல்லா திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். டிஃபன் வெரைட்டிஸ் கூட சேர்த்து சர்வ் பண்ணுறதா இருந்தாலோ இல்லைனா ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதா இருந்தாலோ இந்த மாதிரி கொஞ்சம் செமி கிரேவியாக பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் கூட செஞ்சு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக மட்டன் சிக்கன் வச்சு ஒரு செமி கிரேவியாக டிஃபன் வெரைட்டிஸ் கூட ரைஸ் கூட சேர்த்து சர்வ் பண்ணுற மாதிரி ஏதாவது ரெசிபி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணோம் இல்லையா? அது சூடாக இருக்கும் போதே அந்த மாவு வெளியில் எடுத்ததுமே தண்ணியை ஊற்றி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இடியாப்பம் பிழியறதுக்கு மர அச்சு தான் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை நல்லா உருண்டையாக உருட்டி இதுக்குள்ளே போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. எப்பயுமே இடியாப்பம் பிழியறதுக்கு முன்னாடி அச்சில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கிட்டோம் அப்படின்னா பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இட்லி பிளேட்டில் தான் இன்றைக்கி பிழிய போகிறேன். இட்லி பிளேட்லேயும் கொஞ்சம் போல் ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறமா பிழிஞ்சு விடுங்க. வேக வச்சுட்டு வெளியில் எடுக்கும் போது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இடியாப்பம் செய்யறதுக்கு மாவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிசைஞ்சிட்டு நம்ம அப்போ செய்கிறோம் அப்படின்னா பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே பிழிஞ்ச மாவை மீதமானதை ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கும் போது ரொம்ப டைட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் அச்சில் போட்டு பிழிஞ்சிங்க அப்படின்னா பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டைப்பில் இடியாப்ப அச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் சுற்றி பிழியறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் மர அச்சில் போட்டு பழைய மாவை பிழியும் போது ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், சரியாக பிழிய வராது. அதே மாவு சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா மர அச்சில் பிழியறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டைட்டான முன்னாடி நாள் நம்ம யூஸ் பண்ண இடியாப்ப மாவை மறுபடியும் அடுத்த நாள் பிழியறதுக்கு, அதுலேயும் மர அச்சு யூஸ் பண்ணி பிழியறதுக்கு இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாவில் கொழுக்கட்டை கூட செய்யலாம். கொழுக்கட்டை செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மாவு டைட்டாக இருந்துச்சுன்னா அதை உருட்டும் போது விரிசல் விழும் இல்லையா? இந்த மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி உருட்டும் போது விரிசல் வராது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இடியாப்பம் பிழிஞ்சதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா கொதிச்சு வரும்போது பிளேட்டை உள்ளே வச்சு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும். இடியாப்பம் நல்லா பூ மாதிரி வெந்து வந்துடும்.
ஆல்ரெடி நம்ம சேனலில் இடியாப்பம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இடியாப்பத்தை நல்லா சாஃப்டாக செய்கிறது எப்படி, கஷ்டப்படாமல் அச்சில் பிழியறது எப்படி, இந்த மாதிரி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். முடிஞ்சா டேக் பண்ணுறேன், அதை செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாத்திரத்தில் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால பாத்திரத்தை வாஷ் பண்ணுறது ஒரு வேலையாக இருக்கும். அதை ஈஸியாக வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. செஞ்ச கையோட ஊற வச்சிட்டோம் அப்படின்னா வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 10 நிமிஷத்தில் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக பூ மாதிரி வெந்து வந்துருச்சு பாருங்கள். பழைய இடியாப்ப மாவில் கஷ்டப்பட்டு இடியாப்பத்தை பிழியாமல் ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக பிழியறதுக்கு இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். டைட்டாக இருக்கிற மாவில் இடியாப்பம் பிழியறதும் கஷ்டமாக இருக்கும். அதை வேக வச்சு எடுத்தாலும் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்காது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக இடியாப்பம் செய்கிறதுக்கு மாவு எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலை மெனக்கிட்டு இதை வேற ஒரு வேலையாக செய்யணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. மாவு ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை கஷ்டப்பட்டு பிழிகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு இந்த ஒரு சின்ன வேலையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக செஞ்சிடலாம். நான் கொஞ்சமாக மாவு யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த டிப்பை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதிகமாக மாவு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடியாப்பத்து கூட இந்த மட்டன் கிரேவி வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சிக்கன்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கம்பைலேஷன் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதில் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா ரெசிபீஸையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபீஸ் தான் இந்த வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், கீப் வாட்சிங்.